யாகபூஜைகள் துவங்கி எவ்விதமான இடையூறுகளை எல்லாம் அந்த விக்கிரநாயகன் என்பவர் எல்லா விதமான பிறராலே எவ்விதமான இடையூறுகளும் வராது. நமக்கு வருகின்ற இடையூறுக்கு நாமே காரணமாக இருக்கின்றோம். எப்படி என்றால் நம்முடைய கர்ம வினை பயன்களாகவே நமக்கு இடையூறுகள் வருகின்றது. நான் முன் ஜென்மாவில் இந்த ஜென்மாவிலே இதற்கு முன்பாக இதுவரை செய்த துரிதம் என்று சொல்லக்கூடிய பாவங்களினாலே வருவதுதான் இந்த தடங்கள், இடையூறுகள். அந்த இடையூறுகள் எப்படி நமக்கு வருகிறது என்றால், அந்த நவக்கிரகங்கள் மூலமாக நாம் செய்த நல்வினை தீவினை பயன்களுக்கு குறித்தாக நல்வினையின் பயனாக நல்ல காரியமும், தீவினையின் பயனாக சில நேரங்களிலே துன்பங்களும் நமக்கு வருகின்றது. இதையெல்லாம் நமக்கு தொகுத்து வழங்குவது நவக்கிரகங்களாகும். நம் ஜாதகத்திலே ஒவ்வொரு 12 ஸ்தானங்கள், பாவங்கள் இருக்கின்றன. அந்த 12 பாவங்களும் நம் வாழ்க்கையிலே, நம் வாழ்க்கை துவங்கி
நிறைவு பெறும் வரை ஒவ்வொரு கிரகங்களாலும் நமக்கு நல்வினைகள் தீவினைகள் நடக்கின்றன. அப்படி நமக்கு தீவினைகளை நீக்கி நல்வினை மட்டுமே நடைபெற வேண்டும் என்பதற்காக வேதங்கள் சாஸ்திரங்கள் இந்த நவக்கிரக வழிபாட்டினை குறிப்பிட்டிருக்கின்றது. இந்த நவக்கிரக வழிபாடு 9 கிரகங்களுக்கும் கலசங்கள் வைத்து அந்த கலசங்களிலே அந்தந்த கிரகங்களை ஆவாகனம் செய்து அந்த ஒவ்வொரு கிரகத்திற்கு உரிய வேத மந்திரங்கள், மூல மந்திரங்கள், மாலா மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள் இவைகளெல்லாம் நாம் ஜபிக்கத்தான் இந்த நவக்கிரகங்கள் மூலமாக நமக்கு வரக்கூடிய இந்த இன்னல்கள் எல்லாம் நீங்குகின்றன என்று வேதங்கள் முழங்குகின்றது. ஆகையினாலேதான் நாம் எந்த காரியங்களை துவங்கினாலும் முதலே விநாயகரை வழிபட்டவுடன் இரண்டாவதாக நவக்கிரகங்களை வழிபாடு செய்கின்றோம். கோளறுபதிகம் என்று ஞானசம்பந்தராலே உருவாக்கப்பட்ட அந்த 10 பாட்டு இருக்கின்றது. அந்த பதிகமானது வேதாரண்யத்திலே ஞானசம்பந்த பெருமான் கூறியது அந்த கோளறுபதிகம். அந்த கோளறுபதிகத்தை நித்தமும் நாம் கூறி வழிபாடு செய்தால் கிரகங்களாலே ஏற்படுகின்ற தீவினைகள் நீங்கி நல்வினைகள் மட்டும் நமக்கு நடைபெறும். நாளொரு ஓடும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசை என்று ஞானசம்பந்தர் கூறியிருக்கின்றார். யார் ஒருவர் இந்த கோளறுபதிகத்தை நித்தமும் வீட்டிலே பாராயணம் செய்து சிவபெருமானை வழிபடுகின்றார்களோ அவர்களிடத்திலே இந்த 9 கோள்களும் எந்த விதமான துன்பங்களையும் அளிக்கக்கூடாது என்று ஞானசம்பந்தர் ஆணையிட்டு கூறுகின்றார். அந்த வகையிலே கும்பாபிஷேகத்திலே இருக்கின்ற அனைத்து கிரியைகளும் நல்ல விதமாக நடைபெற வேண்டும். இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி நன்மைகள் மட்டுமே நடைபெற வேண்டும் என்று இந்த நவக்கிரகத்தை பிரார்த்தனை செய்து இந்த நவக்கிரக யாகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகையினாலே அனைத்து பக்தர்களும் அமைதியாக அமர்ந்திருந்து இங்கே சொல்லக்கூடிய இந்த நவக்கிரக மகரிஷி என்று சொல்லக்கூடிய நவக்கிரக மந்திரங்களை எல்லாம் காதால் கேட்டு கிரக தோஷங்கள் நீங்கி நல்வாழ்வு பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம். இப்பொழுது இந்த நவக்கிரக யாகமானது
சிவசூரியமூர்த்திக்கு சிவசூரியன் சிவபெருமானுடைய முழு தேஜசையும் உடையவர். அதனால் சூரிய பகவானை பிரார்த்தித்து தான் பூஜைகள் எல்லாம் செய்கிறோம். ஐயா கூறியது போல இந்த சூரிய பகவான் ஜாதகத்திலே கோச்சார பலன் என்ற வகையிலே ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி அடையக்கூடிய கிரகம் இந்த சூரிய கிரகம். இந்த சூரியனை வழிபடுவதனால் பிதர்தோஷங்கள் எல்லாம் போகப் பெறுகிறது. அப்பாவினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கப் பெறுகிறது. அந்த வகையிலே இந்த சூரிய பகவானை பிரார்த்தித்து கொண்டு சூரியனுக்கு பூர்ணாவதியானது நடைபெறுகிறது. அனைவரும் சூரிய பகவானை பிரார்த்தித்துக் கொள்ள அன்போடு வேண்டுகிறோம். வாத்திய வாசிக்கலாம். ஓம் ஆசக்தே भूस्वाहा भुवस्वाहा स्वस्वाहा भूर्भुवस्वस्वाहा कवचेनावन्धा अनन्ताय नमः धर्माय नमः ओम सं सोमाय स्वाहा ओम श्री सहोदराय स्वाहा ओम कलात्मकाय स्वाहा ओम क्षपाकराय स्वाहा ओम कुमुदबान्धवे स्वाहा ओम सं सोमाय स्वाहा ओम सुरभोजनाय स्वाहा ओम सीतांसवे स्वाहा ओम निशाकराय स्वाहा ओम हिमकण्ठवाय சந்திரன் என்பவர் நம் ஒவ்வொருவரின் ஜாதகத்திலே மாதுர சரீரகாரகர் என்று பெயர். மாதுரகாரகர் என்றால் நம் தாய்,
நம் தாய் எப்படி இருப்பாள், நம்முடைய தாயானவள் எவ்வளவு நாள் காலங்கள் நம்முடன் இருப்பார், தாயாலே நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கின்றன என்பதையெல்லாம் நிர்ணயம் செய்யக்கூடியவர் இந்த சந்திர பகவான். அடுத்து மாதுளகாரகர். நம் தாய்மாமன் வகையிலே நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும், தாய்மாமனால் நமக்கு என்ன உதவிகள் கிடைக்கும் என்பதை நிர்ணயம் செய்யக்கூடியவரும் இந்த சந்திர பகவான். அடுத்ததாக சரீரகாரகர். நம்முடைய உடல் எப்படி இருக்கும், உடலிலே நோயற்ற தன்மை இவர்களெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை நிர்ணயம் செய்யக்கூடியவர் இந்த சந்திர பகவான். இந்த சந்திர பகவானை பாவக்கிரகங்கள் பார்த்தால் நமக்கு சரீரத்திலே நோய் ஏற்படும். அந்த இதே சந்திர பகவானை சுபக்கிரகங்கள் பார்த்தால் நம் நோயற்ற வாழ்வு நமக்கு கிடைக்கும். இப்படியெல்லாம் நம் ஜாதகமானது கூறுகின்றது. இந்த சந்திர பகவானாகப்பட்டவருக்கு 2 விதிகள் இருக்கின்றது. அதாவது வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன். வளர்பிறை சந்திரன் என்பவர் வளர்ந்து கொண்டே செல்வார், தேய்பிறை சந்திரன் என்பவர் பௌர்ணமியிலிருந்து தேய்ந்து கொண்டே போவார். வளர்பிறை சந்திரன் சுகராகவும் தேய்பிறை சந்திரன் பாவியாகவும் 2 வர்ணங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே நாம் வளர்பிறையிலே பிறந்தால் நமக்கு சந்திர பகவான் சுகராகவும், தேய்பிறையிலே நாம் பிறந்திருந்தோம் என்றால் நமக்கு சந்திர பகவான் தீயவராகவும் விளங்குகின்றார். அந்த வகையிலே இந்த சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்களெல்லாம் நீக்கி நமக்கு தேக ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த சந்திர பகவானுடைய மகா பூர்ணாவதி நடைபெறுகின்றது.
செவ்வாய் கிரகம். நவக்கிரகத்தில் தெற்குமாக இருக்கக்கூடியது செவ்வாய் கிரகம். அதற்குரிய தானியம் உபரி, அதற்குரிய வஸ்திரம் சிவப்பு வஸ்திரம். இதற்குரிய க்ஷேத்திரம் தமிழகத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு அங்கேதான் செவ்வாய்க்குரிய க்ஷேத்திரமாக இருக்கக்கூடியது. பூமிகாரகன்னு நம்ம வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. பூமி இடம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா செவ்வாயோட அனுகிரகம் நமக்கு ரொம்ப வேணும். அதுபோல வீட்டில் ஏதாவது வாஸ்து தோஷங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா செவ்வாயோட அனுகிரகம் நமக்கு ரொம்ப வேணும். அதுபோல சகோதரத்துவம் என்று சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி அக்கா தங்கை இவர்களெல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடியது இந்த செவ்வாயோட அனுகிரகம் இருந்தால் தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடியது. நமது ஆலயத்தில் கல் திருப்பணி பண்ணி மகா கும்பாபிஷேகம் பண்ணோம். அப்போ இந்த செவ்வாயோட அனுகிரகங்கள்லாம் இருந்தால் தான் இந்த மாதிரி கல் திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் நம்முடைய பாக்கியத்தெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த செவ்வாய் கிரகம். அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா முருகப்பெருமான். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். முருகப்பெருமானை தினந்தோறும் பூஜை செய்யக்கூடிய ஓசூர் அழகப்படையிலிருந்து இருக்கக்கூடிய அந்த மணிகண்ட சிவாச்சாரியர்களிடமிருந்து இங்கே கும்பாபிஷேகத்தை முருகன் அருளாலே அந்த செவ்வாய் கிரகத்துடைய அருளாலே இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய செவ்வாய் கிரகமான பரிபூர்ணமான அருள் எல்லோருக்கும் வேண்டும். நமக்கு ஏதாவது வாஸ்து தோஷங்கள் இருந்தால் அதெல்லாம் வாஸ்து தோஷங்கள்லாம் நிவர்த்தியாக வேண்டும். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் சீக்கிரத்தில் வீடு கட்டணும். மன நிம்மதி மன சந்தோஷங்கள்லாம் கிடைக்கணும்னா செவ்வாயோட பரிபூர்ணமான அனுகிரகம், முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டியது. செவ்வாய் பெருமானுக்குரிய பூர்ணாகுதியானது நடைபெற இருக்கின்றது.
வடகிழக்கு மூலையிலே உள்ள கிரகமானது அந்த சௌமிய கிரகம் என்று சொல்லக்கூடிய புத பகவான். இந்த புத பகவான் சந்திரனுடைய குமாரன், இந்து புத்திரன் பேரு. அவர் வித்யாகாரகன் பேரு. எவ்வாறு அங்காரகன் செவ்வாய் பூமிகாரகனோ அதே போல வித்யாகாரகன், படிப்புக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புத பகவான். அதனால புதன்கிழமை போய் நம்ம புதனுக்கு அர்ச்சனை பண்ணோம்னா குழந்தைங்களோட கல்வி நல்லா மேலும். படிப்புக்காக நம்ம எல்லா கடவுளையும் வழிபடுவது போல புத பகவானை வழிபட வேண்டும். அந்த புத பகவான் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறை இந்த சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இது மட்டும்தான் நம்ம கணக்கில் வச்சிருக்கோம். நிறைய வழிபாடுகள் செய்யலாம். ஒவ்வொரு கிரகங்களுமே பெயர்ச்சி அடையும். அதுல புத பகவான் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார் கோச்சாரமாக. அந்த புத பகவானுக்குரிய கஷேத்திரம் திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்திற்கு மயிலாடுதுறை அருகாமையில் உள்ள கஷேத்திரம். அந்த புத பகவானை வழிபடுவதால் நமக்கு பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். புதன்கிழமை அன்றைக்கு போய் நாராயணன் மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும் என்று கூறுவார்கள். அந்த வகையில் நம்ம கோயிலையும் நாராயண பெருமாள் இங்கே பிரதிஷ்டை செய்து அருள்பாலிக்க உள்ளார். அதனால எல்லாரும் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கோ. திருப்பதி பெருமாள் அனுகிரகம் பண்ணணும். செல்வ செழிப்போடு இருக்கணும்னா புதனை வழிபாடு பண்ணோம்னா நல்ல கல்வி மேலோக்கும் செல்வ செழிப்பும் கிடைக்கும். அதனால புத பகவானுக்குரிய பூர்ணாவதி நடைபெறுகிறது. எல்லாரும் புத கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோ. स्वाहा ओम दैवज्ञाय स्वाहा ओम पुण्यात्मकाय स्वाहा ओम गुरवे
அடுத்ததாக குரு பகவான். குரு பகவான் வடக்கு நோக்கி வடக்கு திசையிலே எழுந்து அருள்பாலிக்கக்கூடியவர். இவர் ஜாதகத்திலே எல்லா விதமான நன்மைகளுக்கும் காரகராக விளங்குகின்றார். இந்த குரு மிகவும் நல்லவர். சுராச்சாரியர் அப்படின்னு ஒரு பேரு, சுரஸ்ரேஷ்டர் அப்படின்னு ஒரு பேர். சுராச்சாரியாக இருந்தேன், சுரஸ்ரேஷ்டாயினி. சுராச்சாரியார்னா தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்குகிறார். அடுத்து சுரஸ்ரேஷ்டர், தேவர்களுக்கெல்லாம் முதன்மையாகவும் இவர் விளங்குகிறார். இவரும் ஒரு தேவர் தான், தேவர்களுக்கெல்லாம் குரு. அப்படி தேவர்களுக்கெல்லாம் மூத்தவராகவும் இவர் திகழ்கின்றார். ஜாதகத்திலே தாம் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடங்களை இந்த குரு பார்ப்பார். ஏன்னா மற்ற கிரகங்களுக்கெல்லாம் பார்வையை சொல்லலை, இந்த குருவுக்கு மட்டும் ஏன் பார்வையை சொல்றோம் அப்படின்னா, குரு இருக்கிற ஸ்தானத்தை விட அவர் பார்க்கிற ஸ்தானத்துக்கு தான் நன்மைகள் அதிகம். எப்பேற்பட்ட தோஷங்கள் எந்த கிரகங்களாக நமக்கு இருந்தாலும் இந்த குருவோட பார்வை அந்த கிரகத்துக்கு இருந்ததுன்னா அந்த தோஷம் அப்படியே நமக்கு நிவர்த்தியாகும். குரு பார்க்க கோடி பாவம் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே எந்த கடுதலான கிரகமா இருந்தாலும் நம்ம ஜாதகத்துல இந்த குருவோட சேர்ந்து இருந்தா குரு நல்லவராக இருப்பார். அதோட சேர்த்து கூட இருக்கிற கிரகத்தையும் நன்மையா மாற்றிடுவார். இவர் எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் பார்க்கிறாரோ அந்த பார்வை பண்ற கிரகத்தையும் நல்ல கிரகமா மாற்றிடுவார். அப்படி எல்லா விதமான நன்மைகளை மட்டுமே நமக்கு வழங்கக்கூடியவர் இந்த குரு. அடுத்து ஒருத்தர் இருக்கார் சுக்கிரன். சுக்கிரனை பத்தி அடுத்து சொல்லுவாங்க. அவர் அசுர குரு பேரு. இவருக்கு நேர் எதிராக உள்ளவர் அவர். அப்படி எல்லா விதமான நன்மைகளுக்கும் காரணராக விளங்கக்கூடியவர் இந்த குரு பகவான். இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் நம் ஜாதகத்தில் இருந்தா நமக்கு குரு அனுகிரகம் இருந்து நமக்கு நல்ல கல்வி கிடைக்கும். இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஆசிரியர்கள், நம்மளுடைய ஆசான்கள்கிட்ட நம்ம மரியாதையா இருக்கணும், குருவை வணங்கணும். அதே போல இந்த இடத்திலே அனைவருக்கும் குருவாக விளங்கக்கூடியவர் நம் நடமாடும் அம்மா அவர்கள். எப்படி நம்ம ஆசிரியர்கிட்ட மரியாதையா இருக்கோமோ அது மாதிரி நம்ம அம்மா இடத்திலே அம்மாவை தினசரி வணங்கி அம்மாவிடத்தில் ஆசி பெற்றால் நமக்கு அந்த குருவோட ஆசி நமக்கு கிடைக்கும். அப்படி பெரியோர்களை வணங்குவது, பெரியோர்களிடத்திலே மரியாதையாக இருப்பது, இவர்கள் எல்லாம் குரு பகவானுடைய பலனாகும். ஆகையினாலே நாம் முன்னோர்களை வணங்கி பெரியோர்களை வணங்கி இந்த குரு பகவானுடைய ஆர்வத்து பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு இந்த குருவினுடைய பூர்ணாகுதி இப்பொழுது நடைபெறுகின்றது. तन्मध्ये कुन्दमर्घ्यजलेन अस्त्रेण संप्रोक्ष्य अनन्ताय नमः, धर्माय नमः, वेदान्ताय नमः, ऐश्वर्याय नमः, पद्माय नमः, ओम भगवते शुक्रासनाय नमः, निनादगन्धेन्दुमय प्रभाङ्गं श्वेताम्बरं श्वेतसुगन्धपुष्पा शुक्राय नमः, अवाक्य संपूज्य
இவர் கிழக்கு முகமாக இருக்கக்கூடியவர். ஜாதகத்துல கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடியவர். நமது திருமண வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும், நல்ல கணவன் நல்ல மனைவி அவங்க எல்லாம் அமையணும் அப்படின்னா சுக்கிர பகவானோட பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு வேண்டும். அதுபோல சுக்கிர திசை அப்படின்னு சொல்றாங்க, நம்ம செல்வ செழிப்போட இருக்கணும், மகாலட்சுமியோட பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானை வழிபாடு செஞ்சோம்னா மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும். மகாலட்சுமி அனுகிரகம் கிடைத்ததுன்னா நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்போட இருக்கலாம். அதுபோல கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானை வேண்டிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில எல்லா காரியங்களும் நன்மையாகவே அமையக்கூடியது. கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறதுக்கு ஒரு தகவல். ஒரு கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நாள் அவங்களுக்கு காலையில சண்டை வந்தது. கணவன் மனைவிக்கு ஒரு சண்டை. காலையில இருந்து மத்தியானம் ஆயிடுத்து, ஒருத்தர் ஒருத்தர் பேசிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க, பேசவே இல்லை. இவர் என்னன்னா மனைவி நம்மள சமையல் பண்ணி வச்சுட்டு போயிடுறா, இவர் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறா, ஆனால் பேசுறது இல்லை. சாயங்காலம் டீ போட்டு வச்சிடறா, கணவன் வந்து டீ சாப்பிட்ற, அவங்க பேசவே இல்லை. இரவு ஆயிடுச்சு, அதே போல டிஃபன் பண்ணி வைக்கிறாங்க, இவர் வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க, யாருமே பேசல. கணவனுக்கு காலையில விடிய காலையில் 5 மணிக்கு வெளியே போகணும். நம்ம தூங்கிட்டோம்னா என்ன பண்றது, மனைவியை எழுப்ப சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேச மாட்டோமே, என்ன பண்றது, எப்படி அவங்களை எழுப்ப சொல்றதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப ஒரு பேப்பர்ல அவர் கணவன் என்ன பண்றாருன்னா, நான் முக்கியமா காலையில 5 மணிக்கு வெளியில போகணும், இனி 5 மணிக்கு எழுப்பி விட்டுரு அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி அந்த மனைவி தலைமாட்டில் வச்சுட்டு இவர் படுத்துறார். என்ன நினைப்புல படுக்கிறார், மனைவி காலையில 5 மணிக்கு எழுப்பி விட்டுருவா, நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. மனைவி காலையில எந்திரிக்கிறா, 5 மணி ஆயிடுது, 5 மணி ஆயிடுத்து எந்திரிக்கணும்னு பேப்பர்ல எழுதி கணவன் தலைமாட்டி கீழே வச்சுட்டு போயிட்டார். 8 மணி ஆயிடுச்சு எந்திரிக்கிறார், என்ன எழுப்ப சொல்றேன், இந்த எழுப்பவே இல்லைன்னா உங்க தலாரி கீழே போய் பாருங்கோ அப்படின்னா 5 மணி ஆயிடுச்சு எந்திருந்தோ அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்காரு. அது போல ஏன் என்ன சொல்றோம் அப்படின்னா, கணவனுக்கு சண்டை வந்தாலும் அந்த இரவோட முடிச்சுக்கணும். மறுநாள் காலையில நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சுக்கிர பகவானோட அனுகிரகம் வேணுங்கிறத நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. இல்லை செல்வ செழிப்போட இருக்கணும், மன சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டியது. அப்பேற்பட்ட சுக்கிர பகவானுக்குரிய பூர்ணாகுதியானது நடைபெற இருக்கின்றது. तन्मध्ये अद्यामः प्रोक्ष्य अनन्ताय नमः, धर्माय नमः, शक्तिधराय स्वाहा, ओम सुभुजाय स्वाहा, ओम नीलोत्पलतलप्रभाय स्वाहा, ओम कृष्णाय स्वाहा, ओम शुष्कोधराय स्वाहा, ओम विकटाय स्वाहा, ओम गुणनिधये स्वाहा, ओम पंकवे स्वाहा, ओम भास्करनंदनाय स्वाहा, ओम नीलांजनसमाभासं रविपुत्रं महाबलं महाबला
நவக்கிரகங்களிலே 7வது கிரகம் சனீஸ்வர பகவான். எல்லாருக்கும் தெரியும், சனீஸ்வரர்னா எல்லாருக்குமே தெரியும். அதனால சனீஸ்வர பகவான் 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடியவர். இப்பொழுது மீன ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அவராக சனீஸ்வரனாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். எல்லாரும் எள்ளு விளக்கு போய் போடுவோம் கோயிலில், கிரகதோஷம் இருக்கக்கூடாது. சனீஸ்வரன் வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். காரணம்னா ஒரு ஆயுட்காரன் பேர், ஆயுளை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். அதனால சனீஸ்வர பகவான் வந்து பங்கு பாதர்னு பேரு. ஒரு கால் தூக்கிட்டே இருப்பார், ஒரு காலெல்லாம் நின்றுட்டே இருப்பார். சூரிய குமாரன், சூரியனுடைய பிள்ளையாக விளங்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான். நம்ம கோயிலில் ஆஞ்சநேய பகவான் வாசல்ல உள்ள வந்தவொடனே இருக்கார். அதனால அவரை வழிபாடு செஞ்சோம்னாலே இந்த சனி தோஷம்லாம் போயிடும். ஜென்மசனி, 7.5 வருஷத்துக்கு 7.5 சனிக்கெல்லாம் அதில் நிறையா சனி தோஷங்கள் இருக்கு. இந்த கிரக தோஷங்கள்லாம் போகணும்னா வழிபாடு செஞ்சாலே போதும். அதனால அந்த கிரகங்கள்லாம் ஒவ்வொரு கிரகத்தையும் பார்த்து நிறைய பயப்பட வேண்டாம். அது எப்படின்னா, ஒன்று சுபமாக இருந்தால் இன்னொன்று அசுபமாக இருக்கும். அந்த தராசு மாதிரி தான். ஒரு பக்கம் அது கொஞ்சம் அப்படி இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் அது இன்னொரு கல்லை வச்சோம்னா சரியாக இருப்பாங்க. அது மாதிரி வந்து சனி தோஷம் இருந்துச்சுன்னாக்கா இந்த புதன் நல்லா இருந்தாருன்னா சனி தோஷம் குறைஞ்சிரும். அதே போல் சூரியன் உச்சமாக இருந்துச்சுன்னா சனியோட தோஷங்கள்லாம் போகும். இவ்வாறாக இந்த சனீஸ்வர பகவான் வந்து ரொம்ப பயப்பட வேண்டாம். இவ்வாறு வழிபாடுகளிலே நாம் எள்ளு விளக்கு ஏற்றி சுவாமியை வழிபாடு செஞ்சு ஒரு சனிக்கிழமை தோறும் பகவானை வழிபட்டோம்னா அந்த கிரக தோஷங்கள்லாம் போயிடும். இப்பொழுது அந்த சனீஸ்வரருக்குரிய பூர்ணாவதியாக இருக்கிறது. எல்லாரும் சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும். எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆயுள் பாவத்தோடு இருக்கணும். சத்தியப்த பூர்த்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம், அவ்வாறு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாரும் வந்து இப்போ சனீஸ்வர பகவானுக்குரிய பூர்ணாவதியாக நடைபெறுகிறது. எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் भगवते शनीश्वराय स्वाहा। ओम संयोज्य कुंडादि कुंडे संयोजयामि अर्घ्यं तन्मध्ये कुंडं प्रोक्ष्य ओम अनंताय नमः, धर्माय नमः, ओम भगवते राघवे स्वाहा। ओम नीलांबराय स्वाहा। ओम लोकवंदिताय स्वाहा। ओम राघवे स्वाहा। ओम अर्धशरीराय स्वाहा। ओम विकृताय स्वाहा। ओम शूलपाणये स्वाहा। ओम सिंहिकासूनवे स्वाहा। ओम पाशभुजाय स्वाहा। ओम लोकमारकाय स्वाहा। ओम तपोमूर्तये स्वाहा। ओम विदुन्दकाय स्वाहा। ओम विगणाय स्वाहा। ओम सुरपूजिताय स्वाहा। ओम सुभानवे स्वाहा। ओम अहवे स्वाहा। ओम ग्रहाधिपाय स्वाहा। ओम भास्कर सन्निधाय स्वाहा। भगवते राघवे स्वाहा। अर्धकायं महावीर्यं चन्द्रादित्यविवर्धनं सिंहिकागलप्रबोधं दभ्रातप्रमाणं राघवे स्वाहा। अर्धकायं महावीर्यं चन्द्रादित्यविवर्धनं सिंहिकागलप्रबोधं दभ्रातप्रमाणं राघवे स्वाहा। अर्धकायं महावीर्यं चन्द्रादित्यविवर्धनं
இந்த ராகு கிரகத்துக்கு சாயா கிரகம் அப்படின்னு பேர். சாயான்னா நிழல் கிரகம். இந்த ராகுக்குன்னு தனியா குணாதிசயங்கள் எதுவும் கிடையாது. அது நிழல் கிரகம்ங்கிறதுனால எந்த கிரகத்தோடைய பார்வையை வாங்கியிருக்கோ, எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கோ, அதற்கு தகுந்தாற் போலதான் இந்த ராகுவோட பலன்கள் அமைஞ்சிருக்கும். நல்ல கிரகத்தோட சேர்ந்திருந்தா, அந்த பார்வை வாங்கியிருந்தா, இந்த ராகு கிரகம் நமக்கு நல்லது மட்டுமே செய்யும். பாவ கிரகங்களுடைய பார்வையை வாங்கியிருந்தா, அதோட சேர்ந்திருந்தா, அது நமக்கு கெடுதலான பலன்களை தரும். அதனால ராகுக்குன்னு ஒரு பெரிய குணாதிசயங்கள் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாணவர்கள் பள்ளியில சரியா படிக்காம இருக்கிறதுக்கும், படிக்கும் போது படிப்பை விட்டுட்டு விளையாட்டிலே நம்ம கவனம் போறது, அது மாதிரி பெரியவங்க நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம கல்வியிலேயோ இல்லை நம்ம செய்யக்கூடிய செயல்களிலேயோ கவனம் இல்லாம நம்மளுடைய கவனங்களை சிதற வைக்கக்கூடியவர் இந்த ராகுவோட வேலை. அப்படியே ஆனா அதே நேரத்துல சுபக்கிரகங்களோட பார்வையை வாங்கியிருந்தா இந்த ராகு நமக்கு அதிகமான நன்மையை செய்யும். பாவக்கிரகங்களோட பார்வையை வாங்கியிருந்தா அது நமக்கு இது போன்ற கவனங்களை மாற்றி நாம் நினைத்த காரியங்களை நாம் செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய குணமானது இந்த ராகுக்கு உண்டு. இந்த ராகுவுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தோம்னா துர்க்கை. அதனால்தான் நம்ம ராகு காலத்துல துர்க்கை அம்பாளை வழிபடுறோம். அந்த துர்க்கை அம்பாளை வழிபட்டாலே நமக்கு ராகுவால ஏற்படக்கூடிய எல்லா விதமான தீமைகளும் நிறைவடைந்து நமக்கு நன்மை மட்டுமே கிடைக்கும். ராகுவுடைய உடல் பாம்பு உடல், தலை மனித தலை. அப்படி அர்த்தகாயம் பாதி உருவத்தை கொண்டவர் இந்த ராகு. ஜாதகத்திலே நாகதோஷங்கள், காலசர்ப்ப தோஷங்கள் இவைகளெல்லாம் நிர்ணயம் செய்யக்கூடியவர் இந்த ராகு. இப்படி நமக்கு எல்லா தோஷங்கள் இருந்தால் நம்ம துர்க்கையம்பாவை வழிபட்டு சிவபெருமான வழிபாடு செஞ்சோம்னா இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய கருதல்கள் எல்லாம் நீங்கி நமக்கு நன்மை மட்டுமே கிடைக்கும் என்று இந்த சமயத்திலே கூறி இந்த ராகுடைய மகா பூர்ணாவதி இப்பொழுது நடைபெறுகிறது. अनंताय नमः, धर्माय नमः, चाय नमः, विद्याय नमः, पद्माय नमः, ओम भगवते केतुवासनाय नमः, अंगरे दुपते केतो त्रिपदि कट्टके नृते युणांगोक्त शरीरे कुम्भोपादकुलांजलि भगवते केतवे नमः वाक्यं पूज्यन्तं दत्वा ओम कम केतवे स्वाहा, ओम चित्रवर्णाय स्वाहा, ओम केतवे स्वाहा, ओम पिंगलाय स्वाहा, ओम पिंगलाक्षाय स्वाहा, ओम रक्तलोचनाय स्वाहा, ओम स्वर्णाभाय स्वाहा, ओम सिंहितासुताय स्वाहा, ओम असुराधिपाय स्वाहा, ओम सुरश्रेष्ठाय स्वाहा, ओम अहोरगाय स्वाहा, ओम सिंहनादाय स्वाहा, ओम महावक्त्राय स्वाहा, ओम महाशीर्षाय स्वाहा, ओम असुरार्चिताय स्वाहा, ओम कुरुराय स्वाहा, ओम नरपीडकाय स्वाहा, भगवते केतवे स्वाहा, ओम पलादपुष्पडंगानंदारका अग्रहमस्तका
सत्वरूपाय धीमहि प्रचोदयात् स्वाहा ओम भद्रकाय विद्महे तत्त्वरूपाय धीमहि प्रचोदयात् स्वाहा केतुग्रह अधिदेवताभ्यः स्वाहा देवताभ्यः स्वाहा केतुग्रह प्रीतो सुप्रसन्नो वरदो भवतो प्रसाद फलसिद्धिरतो அடுத்ததாக எல்லாரும் நவக்கிரகங்களை வேண்டிக்கணும். ஐயா சொன்னார் இல்லையா, நம்ம இங்க இருந்தா சிந்தனை வேற இடத்துக்கு போகும் சொன்னார் இல்லையா, ராகுவோட குணம் என்ன சொன்னாரு, நம்ம எல்லாரும் இங்க இருப்போம், மனசு ஒரு இடத்துல இருக்கும். இப்ப நவக்கிரகங்கள்ல இது எத்தனாவது கிரகம்னு யாருக்காவது தெரியுமா? இது எத்தனாவது கிரகம்? எல்லாம் கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா? நவக்கிரகம் 9. இது எத்தனாவது கிரகம் நான் சொல்ல போறோம்? 9வது கிரகம். 9வது கிரகம் என்ன? ஏன்னா வாரியார் சாமி சொல்லுவார், நீங்க சொல்லிட்டே போனோம்னா அவங்க ஏதாவது கதை கேட்கிற மாதிரி இருப்பாங்க, இடையில கேள்விலாம் கேட்டா ஐயர் கேள்வி கேட்பாரு, நம்ம பதில் சொல்லணும்னு நினைப்பாங்கன்னு இருப்பாங்க. இப்ப கேது கிரகம், இந்த கேது வழிபட்டா என்ன கிடைக்கும்? ஞானகாரகன்னு பேர். நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னா கேது பகவான வழிபாடு செய்யணும். கேது பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா விநாயகர் பெருமான். அந்த விநாயகரை கும்பிடும்போது அப்படி குட்டிக்கிட்டு கும்பிடுவோம் இல்லையா, அப்ப நல்ல புத்தி, நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்கள்லாம் வரணும் விநாயகர் பெருமானே அப்படின்னு விநாயகர் பெருமான்கிட்ட வேண்டிக்கணும். அந்த காலத்துல நல்ல புத்தியை கொடு அப்படின்னு தான் எல்லாரும் வேண்டிப்பாங்க. நல்ல புத்தி வந்துருக்குன்னா நமக்கு எல்லாரும் கிடைக்கும். இப்பதான் நான் பணக்காசு வேணும், வீடு கட்டணும், அதை வேண்டிக்கிறேன், இதை வேண்டிக்கிறது, தனித்தனியா வேண்டிக்கிறோம். அதுபோல விநாயகர் பெருமான பரிபூர்ணமான அருள் கிடைக்கணும் அப்படின்னா கேது பகவான் வழிபாடு பண்ணோம்னா விநாயகர் பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். விநாயகர் பெருமானுடைய அருள் கிடைச்சதுன்னா எல்லா காரியங்களும் தடங்கள் இல்லாம வெற்றியாகவே அமையும். அப்ப வாழ்க்கையில எல்லா காரியங்களும் வெற்றியாக அமையும் அப்படின்னா நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல சிந்தனைகள்லாம் கிடைக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டியது. ஒரு ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, ராஜா கீழே நிறைய படைகள்லாம் இருக்கும், குதிரைப்படை, யானைப்படை, இந்த மாதிரி மனிதர்கள்லாம் வந்து நிறைய படைகள்லாம் வந்து போருக்கு போவார் இல்லையா. அதுல குதிரைப்படையில ஒருத்தர் இருக்கார். அந்த குதிரைப்படையில இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு என்னன்னா சொந்தமா சிந்திக்கவும் தெரியாது, யாராவது சொன்னா அதை புரிஞ்சு நடந்துக்கவும் தெரியாது. அதனால யாருமே அவரை கூட்டிகிட்டே போறதில்லை. இந்த செய்தி ராஜாவுக்கு போய் சேருது. அப்ப ராஜா கேட்கிறார், எல்லாருமே அவரை எப்படி விட்டுட்டே போறீங்களே, இந்த தடவையாவது யாராவது கூட்டிட்டு போங்கன்னா யாருமே முடியாதுன்னு சொல்றார். அப்ப இந்த ராஜா என்ன பண்றார், நம்மளாவது அவரை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் ஒரு குதிரையை
தாகமா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க போகும்போது ஒரு கடல் இருக்கு. உடனே அந்த ராஜா போய் கடல்ல தண்ணி குடிச்சிட்டு வா அப்படிங்கிறார். தண்ணி குடித்த உடனே அவர் வந்து ராஜா கிட்ட கேட்கிறார், கடல்ல தண்ணி உப்பு கறிக்குது, இது இயற்கையிலே உப்பா இருக்குதா இல்ல யார் உப்பை வந்து கொட்டிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு அவர் கேட்கிறார். இல்லப்பா இயற்கையிலே உப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வரார். அடுத்து சாயங்காலம் 6 மணி 7 மணி ஆயிடுச்சு. மேல நட்சத்திரங்கள்லாம் நிறைய இருக்கு. அப்ப இவர் பார்க்கிறார், மேல நட்சத்திரங்கள் பகல்ல தெரியலையே, இரவு இப்ப தெரியுதே, இது இயற்கையாவே கிடைச்சதா இல்ல யாரும் தூவி விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கிறார். இல்ல இயற்கையாவே நிலால நட்சத்திரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இரவு 8 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு குதிரையை கட்டிட்டு ராஜா சொல்றார், இந்த குதிரையை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கிறார். படுக்கும் போது அவருக்கு 12 மணிக்கு ஒரு சிந்தனை, இவர் பாட்டு தூங்கிட்டாருன்னா என்ன பண்றது, குதிரையை ஒழுங்கா பாத்துக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கிறார். குதிரை கட்டி இருக்கு, இவரு இருக்காரு. போய் படுத்துறார். அடுத்து 2 மணிக்கு வரார். அதே மாதிரி குதிரை கட்டி இருக்கு, இவர் பக்கத்துல இருக்கார். போய் படுத்துறார். சரி இனிமே பயப்பட வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில 6 மணிக்கு வரார். இவர் மட்டும் இருக்கார், குதிரை இல்லை. என்னப்பா குதிரை என்ன ஆச்சுன்னா, அதுவா அவுத்துட்டு போச்சா இல்ல யாரும் அவுத்துட்டு போயிட்டாங்களான்னு தெரியல அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப ஒருத்தர் பொறுப்பை கொடுக்கும் பொழுது அவர் சரியாக செய்வார்களா, அவர்கள் கொடுத்தோம்னா அதை செய்வாங்களா அப்படிங்கிறத பார்த்து கொடுக்கணும்னு சொல்றாங்க இல்லையா. அதுபோல நம்ம சுயமாக சிந்திச்சு நல்லா பண்ணணும். இல்ல அடுத்தவங்க சொல்றத வாங்கி நல்லா பண்ணணும் அப்படின்னா யாரோட அனுகிரகம் வேணும் அப்படின்னா கேது பகவானோடைய அனுகிரகம் வேணும். எல்லாமே நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு நமக்கு பயனாக செய்யக்கூடியது அந்த கேது பகவான். அப்பேற்பட்ட கேது பகவானுக்குரிய அந்த ஹோம பூர்ணாவதியாக நடைபெற இருக்கின்றது. குழந்தைகள்லாம் நன்னா படித்து நல்ல அறிவோட நல்ல சிந்தனையோட குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைத்து நவக்கிரக தோஷங்கள்லாம் விலகி எல்லோரும் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டியது. அப்பேற்பட்ட கேது பகவானுக்குரிய ஹோமமானது நடைபெற இருக்கின்றது. नक्षत्र देवतामो भजेते। ओम हां कृतिका नक्षत्राधिपतये अग्नये स्वाहा। ओम रोहिणी नक्षत्राधिपतये प्रजापतये स्वाहा। ओम मृगशिरा नक्षत्राधिपतये आश्लेषा नक्षत्राधिपतिभ्यो सर्वेभ्यः स्वाहा। ओम मगा नक्षत्राधिपतिभ्यो पितृभ्यः स्वाहा। इंद्राग्निभ्यां स्वाहा। ओम अनुराधा नक्षत्राधिपतये मित्राय स्वाहा। ज्येष्ठा नक्षत्राधिपतये इंद्राय स्वाहा। मूल नक्षत्राधिपतये प्रजापतये स्वाहा। ओम पूर्वाषाढ़ा नक्षत्राधिपतिभ्यो अद्य स्वाहा। उत्तराषाढ़ा नक्षत्राधिपतिभ्यो विष्णुभ्यो देवेभ्यः स्वाहा। ओम शतभिषक नक्षत्राधिपतये वरुणाय स्वाहा। ओम पूर्व प्रोटपदा नक्षत्राधिपतये अजायेकपदे स्वाहा। उत्तर प्रोटपदा नक्षत्राधिपतये अहिर्मुद्रियाय स्वाहा। रेवती नक्षत्राधिपतये पूर्णे स्वाहा। ओम अश्विनी नक्षत्राधिपतिभ्याम् अश्विनीभ्यां स्वाहा। ओम अवतरणी नक्षत्राधिपतये यमाय स्वाहा। अभिजित नक्षत्राधिपतये எல்லாரும் முன்னுக்கு வரணும். எல்லாரும் गुरु
சுவாமி